அக்கே சிவமாலும் கொலுவே பொன்னு விளை கைலாசத்தில் பகவானும் பார்வதியும் கொலுவே வைகுண்டம் தலமாதிலே தலமாதிலே லட்சுமியும் கொலுவே பிரம்மாவும் சரஸ்வதியும் கொலுவே இந்திர லோகமெனும் தலமதியிலே தலமதியில இந்திரன் இந்திராணி கொலுவேறு முனிவேர்களோ முப்பத்தி முக்கோடி தேவேர்களும் 48,000 ரிஷிமார்களோ நன்றி படைகளோடு நாரேதனம் 4 லட்சம் கோடி வேப்படை புலஜியாரோ அளவு கலை கோட்டு மாமுனியோ எம்பூரு வருடு கிணநாதனோ புத்தியோடு சிவஞானமோ மூட்ட மகனான ஆடி மகனான வேலவனோ மங்க கொட பேடிக்க அங்க கொலவே கங்க கணக்கேழோ கணக்கேழோ பொட்டிரருங்கொரு கைலாசபதியில இத்தாதி பேர்கள் எல்லாம் கொலுவிருக்க இன்னும் யாரெல்லாம் கொலுவிருக்கார் தெரியுமா? யாரெல்லாம் என்ன ஆகாயத்தில் சூரியாரோ அழகு குளி சந்திரரோ ஆகாயவாணியோட பூமா கங்காதேவி கொலுவிருக்க பகவான் அம்மா
அம்மை பராசக்தி ஒன்றாக இருந்து கொண்டு பகவான் வலம் இருக்க ஈஸ்வரி இடம் இருக்க இந்த கைலாசத்தில் இருந்த போது இருந்த காலத்தில் இறைவன் அருளால் 3 தெரிலோகத்தை படைத்தார்கள். படைத்த 3 தெரிலோகத்துக்கும் அதலை என்றும் சுதலை என்றும் ஆடி பாதாளம் என்றோ அதலை என்றால் ஆகாயம் ஐயா, சுதலை என்றால் மத்திய லோகம் ஆடி பாதாளம் நம்ம இருக்கப்பட்ட உலகம் ஐயா. இப்படி 3 தெரிலோகத்தை படைத்த பகவான் 14 உலகங்களை படைத்தார். 14 உலகத்தை படைத்த சிவபெருமான் பகவான் 84 கோடி ஜீவத்தை படைத்த மணிக்களுக்கு அடியளக்க வேண்டும் என்று கடவுளான பகவானோ இரவென்றும் பாராமல் அவனென்றும் பாராமல் வெள்ளி நல்ல கிழமையில விடிய கால நேரம் போல சஜியவர் வடியளந்து சாமி கை கொடுப்பார். சாமி அவர் வாங்கி கொண்டு உலகம் எல்லாம் இறையளக்க வருவாரா. அடியளக்க வந்தாரே உரையில்லாமல் படியளந்து காலையில வந்தவர் தான் இரவு நேரம் ஆகுதே பொழுது அங்க ஜாயுத படியளந்த பகவானுக்கு கையோ பகவான் கைலாசம் வருவாரா. கையிலக்கு வரபோது எம்பெருமன் தங்கை தானே பார்வதியோ பகவானை கண்ட போது நிக்க சொல்லி ஆம ஒட்ட பலவை பலவை மேல் நிக்க பாதம் தொட்டி கழகு பாதிச்சத மலரேடு பாத புஜ முடிவா அது எம்பெருமன் தங்க இதனோட மனைவிய நாம ஒட்ட பலவை சிவன் பூஜை முடித்த ஆண்டவன் கை பிடிச்சு ஆதானத்தை பாடுவாளா. அந்த ஆதானத்தில் அமர வைத்து படியளந்த பகவானுக்கு பால் பழங்களது கொடுப்பாள். இறையளந்த சிவனரு இளைப்பாரி கொடுப்பாளா. ஜீவனமா சாப்பிட்டு களைப்பார் தாம்பலங்கள் தரிப்பாரா. பள்ளி ஏற வருவார் சொக்கோட்டம் ஆடுவாரா. சொக்க
ஓட்டத்தை முடித்தவங்க அத்தியாஞ்சி வேணுவா அங்கே சுவாதி விளையாடுவாரா பள்ளியறையில அமையா சத்தியம் ஜீவனமாக இத்தாதி பரிகாரங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். முடித்து அம்மையப்பராக இருந்த காலத்தில் இந்த பூலகத்தை சமக்கா பூமாதேவி அமையா என்னையும் அவாதான் சமக்கா உன்னையும் அவதான் சமக்கால். அப்பேற்பட்ட பூமாதேவிக்கு ஒரு ஜம ரெண்டு ஜம இல்ல வேற என்ன மானிட மக்கள் ஜமைகள் மற்ற உள்ள ஜீவத்தினுடைய ஜீவங்கள் அது மட்டுமல்ல வேற என்னய்யா நீர்வளம் ஆமா நிலவளம் பொருள் வளம் எல்லாத்தையும் ஜமக்கது யாரு பூமாதேவி தான். பூமாதேவி இந்த பூமாதேவிக்கு என்ன நாளுக்கு நாளாக உயிர் ஜம கூடுது உயிர் ஜம கூட பூமாதேவிக்கு உச்சி அருகே உள்ளாங்கால் தீபிடிக்கு உயிர் ஜமையை ஜமக்க முடியாத பூமாதேவியானவா எங்க வாராளா கையிலேக்கு போயிர கடவுள் வரம் வாங்கிற என்று சொல்லி பூமாதேவி பூலோகத்தில் இருந்துதான் கையிலேக்கு வரவாளா வந்ததொரு பூமாதேவி பகவானுக்கு முன்னால் அன்ன கரம் எடுத்து வணங்குவாளா ஆண்டவனே பகவான் உங்க நல்ல பூமாதேவி வந்த செய்திகள் இறைவா வந்த செய்தி என்ன தெரியுமா? எல்லா ஜமைகளையும் என்ன ஜமக்க வைத்திய உங்களுக்கு பயந்து இந்த பூமாதேவி உலகத்தில் உள்ள அனைத்தையும் செமந்து வந்த பூமாதேவிக்கு உயிர் ஜமக்க முடியாமல் உயிர் ஜமைய குறைக்க வந்திருக்க எனக்கு உயிர் ஜம குறைக்கணும் பூமாதேவி காக்கணும் எனக்கு நாளுக்கு நாளாக உயிர் ஜமையில குறைக்கணும் ஐயோ குறைச்சி தந்தியனா எனக்கு அந்த உயிர் ஜம குறையும் சாமி இல்லன்னா உயிர் ஜமைய தாங்க என்னால முடியாது சாமி யமுனா நானும் ஒரு பெண்ணுதான் உங்க பக்கத்துல இருக்க பார்வதியும் அவளும் ஒரு பெண்ணு தானே ஆகாயத்தை ஜமக்க ஆகாயவாணியும் அவளும் ஒரு பெண்ணு அக்னியை ஜமக்க அக்கினாச்சியாலும் அவளும் ஒரு பெண்ணு கங்கையை ஜமக்க கூடிய கங்காதேவி ஒரு பெண்ணு நானும் ஒரு பெண் அல்லவா பெண்ணுதானே சாமி மற்ற பேர்களா இப்ப ஏற்பட்ட உயிர் வரத்தை கொடுக்காமல் மற்ற பெண்களுக்கெல்லாம் ரேச்சாரஜன வரத்தை கொடுத்திருக்கல பகவான எனக்கு இந்த பூமாதேவிக்கு நாளுக்கு நாளாக உயிர் ஜமைகள் எல்லாம் கூடிக்கிட்டு இருக்க சாமி அதனாலே கடவுள உயிரை ஜம மாத்தணும் உயிரை குறைக்கணும் உயிரை நீங்க குறைக்கலன்னா உலகத்துக்கு போக மாட்டேன் பூலோக ஜமைகளை பூமாதேவி ஜமக்க மாட்டேன் இப்படி ஆண்டவன் பூமாதேவி முறையிட்டு கதறினாள் அவள் அளவன் தொழுகை பார்த்தே ஆண்டவன் பகவான் உன்னுடைய உயிர் ஜமையை குறைச்சித்தாரம்மா இப்பவே நீ பூலோகத்துக்கு போகணும் நீ பொறுமை உள்ளவா பொறுமைக்காகத்தான் உனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கேன் அந்த பேருக்கு பொறுமை இல்லாதவாள் அவன் மென்கோவக்காரி ரசப்பக்காரியல் அன்று ஆண்டவன் இவளுக்கு பொறுமையை சொன்னார் உடனே அந்த பூமாதேவி பூலோகத்துக்கு வந்தா பூமி பார்த்து மக்கள் எல்லாம் சமக்கா இந்த பூமாக்கு சொன்ன வரத்தை நம்ம அளித்தாக வேண்டும் என்று சிவபெருமான் அந்த கைலாசத்தில் யார பிறவிச்சார தெரியுமா? தெய்வ திருவள்ளுவரை பிறவி செய்தாரே
நான் சொல்லக்கூடிய வள்ளுவரு என்ன திருக்குறள் ஏத்திய வள்ளுவர் நினைச்சிடாதங்க. கிடையாது கிடையாதுயா. இந்த மாதண்டாவரத்துல சோதியும் சொல்லுதாரு, அந்த வள்ளுவர் கிடையாது. அந்த சோதியுடன் சொல்ல வள்ளுவர்னு நினைச்சுக்கிடாதங்க. கிடையாது கிடையாதுயா. ஆனா ஆண்டவன் இந்த பூமி பாரத்தை உரிமையை குறைக்கிறதற்கு அந்த கைலாசபதியிலே தெய்வ திரு வள்ளுவரை பிறவி செஞ்சார். பிறவி செய்தார். பிறவி செஞ்ச வள்ளுவருக்கு ஒரு வெங்கல முரதும் பிறவி செய்து முடியாது என்று பிறவி செய்த பகவான் தெய்வ திரு வள்ளுவருக்கு என்ன வாக்கு வரம் கொடுக்கா தெரியுமா? என்ன சொல்லி விடுதாரே? அன்னவாரும் ஐயா வள்ளுவர் பகவா வார்த்தைகளோ நீர் வெள்ளையான மேலீரு நீர் பூலோகம் போன பூலோகம் போனே யானா பறையோ ஜாடிக்கணும் உலக மக்களை அது உம்ம பக்கம் கூடணுமே கூடி இருக்கும் சபையில தான் சொல்லக்கூடிய வாக்கு என்ன தெரியுமா? என்ன சுவாமி? அன்ன பூவேருக்க பிஞ்சி பூவிருக்க பிஞ்சி இருக்க காயிருக்க பழம் இருக்க பழம் இருக்க பழத்த கனிகள் மட்டும் இறக்கணுமே பழம் இருக்க இந்த பூலோகத்துக்கு போற தெய்வத்திரு வள்ளுவரானவர் வெங்கல முறைச்சி தட்டி ஊரு ஜனங்களை எல்லாம் அழைத்து பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க பழுத்த கனிதான் இறக்கணும், மற்ற பேரெல்லாம் உயிரோடு வாழ்ந்திருக்கணும் இப்படி போய் சொல்லிட்டு வாரும் என்ற ஆண்டவன் பகவான் தெய்வ திரு வள்ளுவருக்கு வாக்கு வரம் கொடுத்த போது அந்த தெய்வ திரு வள்ளுவரானவர் அந்த வெள்ளையான மேலிருந்து தெய்வ திரு வள்ளுவரும் பூலோகம் இறங்கி வந்த வள்ளுவரும் எங்கால மரஜி தட்டி அடடு மரஜி தட்டி ஊரு ஜனங்களை அழைப்பாரா கூட்டத்தில வள்ளுவர் வாக்களிக்க பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க பழுத்த கனிகள் அல்ல இறந்து போவ கடவதென்றா திரு வள்ளுவர் பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க காயிருக்க பழம் இருக்க பழுத்த கனிதான் இறக்கணும் மற்ற மக்கள்லாம் சாவாம இருந்து வாழணும் சாவாம இருந்து ஆண்டு அனுபவிச்சு கடைசி காலத்தில் அப்ப உள்ள இறப்பு எத்தனை வயசு தெரியுமா? எத்தனை மணிக்கா எத்தனை மணிக்கு வயசு? அந்த காலத்து இறப்பு என்ன 90 ஆமா 95 100 ஆமா 105 110 வரைக்கும் இருந்திருக்கிறார் அந்த காலத்து மானிடர்கள். ஆமா அவங்க ஏன் அந்த 110 வயதுக்கு இருந்தா என்ன சாப்பாட்டு ஊக்கம்? அந்த காலத்து சாப்பாடு என்னவோ அந்த காலத்து சாப்பாடு என்ன சாமி அரிசி ஆமா
குருத்தவேலி, குருதவேலி, கம்பம்பில்லு, கம்பம்பில்லு, தெனையரிசி சோறு, தெனையரிசி சோறு, சோளக்காடி, அம்மா கேப்பக்கூழு, கூழு, உளுந்தங்களி, அம்மா அதான உளுந்தங்களி, இப்படி அந்த காலத்துல உள்ள சாப்பாட்டுக்கு தக்கன அம்மா அப்ப உள்ளவன் 100க்கு மேல இருந்து வாழ்ந்திருக்கான், வாழ்ந்திருக்கிறார், 100க்கு மேல இறந்திருக்கான். அம்மா அப்ப உள்ளவங்களுக்கு இறப்பு எப்படி தெரியுமா? என்ன காடு வாவாங்க, வீடு போவாங்க, அதானே கட்ட உனக்கு எனக்குன்னு அடிக்க அடிக்க, எலும்புக்கும் தோலுக்கும் தொந்தம் இல்லாமல், எலும்புக்கும் தோலுக்கும் தொந்தம் இல்லாமல், தோலுக்கும் தொந்தம் இல்லாமல் அப்படியே கண்ணு ரெண்டும் முழிக்குமா, அப்படியே படக்கு படக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா, உயிரெல்லாம் போயிடுமா, போயிடும். ஆவியெல்லாம் அடங்கின பிறகுதான் இந்த 2 கண்ணும் படக்கு படக்குன்னு முழிக்குமா, முழிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப பெரிய ஆளுக்க நினைப்பாங்களே, ஏல ஜோலி முடிஞ்சு வச்சுல, முடிஞ்சு வச்சு போ, ஏல ஆய்ப்பு நான் பிரிஞ்சு வச்சு, பிரிஞ்சு வச்சுப்பா, ஏல தூக்கு தூக்குப்பா. அப்ப அடக்க எண்ணத்துல என்ன மதமதக்கான் தாலி, தாலி, மதமதக்கான் தாலின்னா கொலுக்க குதிலு, அது யாரு செய்த பாண்டம்? அது வேளாறு செய்த பாண்டம் இல்ல, என்ன குலாளர்கள் செய்த பாண்டம். ஆமா, அவர்கள் செய்த அந்த மதமதக்கான் தாலியில இறந்தவர்களை எல்லாம் தூக்கி வச்சு அதுல ஒரு மாடாக்குழி உண்டு பண்ணி வச்சிருப்பார்கள். யார்? அந்த குலாளர்கள். ஆமா, அந்த மாடாக்குழிக்குள்ள வெங்கல விளக்கு ஏற்றி வச்சிருப்பார். அதுல மட்டும் எண்ணெய், நல்லெண்ணெயோ, தேங்காயோ, பிணிங்கெண்ணையோ அதானே ஊத்தி அதை விளக்க பொருத்தி வச்சு, ஐயா நீங்க தெய்வமா போகணும் ஐயா, நீங்க தெய்வமா போகணும், செத்தவெல்லாம் தெய்வமா போகணும், ஆமா அப்படின்னு போவையில கும்பிடுவார்கள். அப்படி உள்ள வயது காலத்தில் பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழத்துல மட்டும் பழுத்த கனிதான் உருகணும், மற்ற பேரெல்லாம் உயிரோடு இருந்து வாழணும் என்று இப்படி தெய்வத்திரு வள்ளுவரானவர் நம்மளை காப்பாத்த ஊரு உலகமெல்லாம் பரையோஜ அடித்து விட்டு கைலாசம் போக வேண்டும் என்று தெய்வ திரு வள்ளுவர் வெள்ளையான மேலிருந்து மலையேடி வரமாக வள்ளுவர் வாரையா வரக்கூடிய பாதையில பள்ளிக்கூடம் படியாமல் படிப்பறிவு இல்ல மாடு மேய்க்கும் பாலர்களும் ஆடு மாடு மேய்க்கார்கள். அப்ப உள்ள காலத்தில் படிப்பு இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, கிடையாது. படிப்பில்லாத காலத்தில் ஆடு மாடுதான் மேய்ப்பார்கள். அப்பேற்பட்ட படிப்பறிவு இல்லாத பிள்ளைகள் எல்லாம் தெய்வத்திரு வள்ளுவரை கண்டு யாதா தாயாகள சாவ போற காலத்தில் சைதான தேவதான ஆள போற காலத்தில் மதையான தேவதான் இறக்க போற காலத்தில் யானை மேல வரலாம் என்று தெய்வத்திரு வள்ளுவரை பார்த்து வயதாளி களவம் நினைத்து விளையாட்டு பிள்ளைய மாடு மேய்க்கும் பாலர்கள் கல்லெடுத்து வள்ளுவர் மேல எறிதார்கள். வள்ளுவர் மேல கல்லேறி உரைச்சது. கண்ணு மொழி கோபம் கொண்ட வள்ளுவர் அந்த பாலர்களுக்கெல்லாம் என்ன சாபம் கொடுக்கார்? என்ன கொடுக்கிறாரு? ஏடா பாலர்கள் காப்பாத்த வந்தேனேடா வந்தது ஒரு வள்ளுவர் கல்லால் எரியலாம் கல்லெறி உரைக்கலாம். ஏடா பாலர்கள் பூவிலையும் இறக்கணும் பிஞ்சிலையும் சாவணும் காயிலையும் அழியணும் பழத்திலையும் இறக்கணும் கனியிலையும் மாளணுமே நீங்க அடைக்க நீங்க இறக்கணும் நல்ல பாறையில சவங்களை குமிப்பாரா குமித்திருக்குஞ்சவங்களை காக்கா கூட பார்க்கல கழுவு கூட கூடல மற்ற ஜீவ
இறந்தா காக்கா களவு சுத்தி நிக்கும். நம்ம இறந்தோம்னா என்ன காக்கா களவு தொட்டே வாக்காதான். நம்மளை யார்கிட்டே பார்க்காது. இன்னைக்கு இல்ல அன்னைக்கு. ஆமா அன்னைக்கு இதுதான். இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு இதுதான். அமையோ அதனால் செத்து மாண்டு மடிந்தவர்கள் எல்லாம் மடிந்தவர்கள் எல்லாம் மையான கரையில மலமலையா குமியுதையோ செத்த பிணங்கள் எல்லாம் இடுகாட்டுல வந்து குமியுது குமியுது. இந்த பிணங்களையும் ஜமக்கா பூமாதேவி ஆமையா உயிரி சமயவும் ஜமக்கா பூமாதேவி அப்படி உயிரி ஜமந்தவ பூமாதேவிக்கு செத்த பிணங்கள் ஜமமானது அதிகமாகுது. ஆமையா அதிக சமயான பூமாதேவியானவா உச்சியாரிக்குதையோ உள்ளாங்கல் தீப்பிடிச்ச பூமாதேவி பிணஞ்சமக்க முடியாம மையான கரையில தென்னாடி தடுமாடி நின்று அங்க மயங்குவாளா ஏனலம் போக வாடுவாளா மயங்குவாளா அன்னைக்கு உயிர் ஜமையை குறைக்க சொன்னமே. இந்த பகவான் எல்லாத்தையும் அடக்க படைக்க மாலை வச்சிருக்கான், இறக்க வச்சுக்கிட்டு இருக்கானு. இறந்து போன ஜவங்கள் எல்லாம் சுடுகாட்டுல வந்து குமிஞ்சிருக்க. இந்த பிணச்சம நாளுக்கு நாளு முச்சிக்கு யாருது வலிச்சு உள்ளாங்கல் தீப்பிடித்த பூமாதேவி மறுபடியும் கைலாஜ வாசலுக்கு ஓடி வாரா. முடி போலைய தடவோலைய அந்த பூமியோ நலம்பரள மண்ணுலகம் ஜமக்கணுமா ஆதி பகவான் மன்னை வந்து நின்று இறைவா பகவானே உயிரி ஜமைய குறைக்க சொன்னதுக்கு இப்படி அடக்க படைக்க குமியுத அடக்க படைக்க இறக்க வச்சிருக்கீங்கள சாவ வச்சிருக்கீங்கள சாமி மாண்டு மடிந்த ஜீமா நல்ல மாடு மடிந்த ஜீமாட்டிகளும் மையான கரையிலதான் மலையாக குமியுதார விளைஞ்சமக்க முடியாம வந்திருக்கேன் பூமாதேவி கடவுள பகவான பிழைச்சவைய மாத்திடுங்க பூலோகம் போகணும் பூமி பாரம் ஜமக்கணும் என்ற ஆண்டவன் முன்னாலே பூமாதேவியானவா அமையோ இறைவா எனக்கு பிழைச்சம கூடியாச்சு ஜாமி இன்னி பிழைச்சமைய மாத்தி தல்லையான பூலோகம் போகவே மாட்டேன் என்று அந்த பூமாதேவி
பூமாதேவி பகவான் கிட்ட முறையிட்டா. முறைவிட்டால் உடனே பகவான் பார்த்து சொன்ன என்ன சொல்றாரு? ஏ அம்மா அம்மா பூமாதேவி, உன்னுடைய வருகைக்காக பிழைச்சமைய குறைச்சித்தாரு, பூலோகம் போகணும். பூமாதேவி முன்னாலே பகவான் அவர் சொன்ன போது பகவானோட சொல்ல எல்லாம் பூமாதேவி நம்பலையோ. ஆண்டவா அன்னைக்கு உயிர் சமயத்தை குறைச்சு தரம்னு சொன்னியர சாமி. உண்மை நம்பிட்டு போனேன். போனேனே நம்பி போன பூமாதேவிக்கு இந்த உலகத்துல பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்குன்னு சொல்லாமல் பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, பழ உதிர எல்லாம் அடக்க படக்க இறந்தோன்னு சொல்லி விட்டுருக்கேரு சாமி. அந்த தெய்வ திருவள்ளுவர் வள்ளுவர் சொன்னது மாதிரி வந்து வாக்கு உரைச்சிட்டான். உரைச்சிட்டாரு. அவர் சொன்ன வாக்கில இந்த பூலோகத்து மக்கள் யாருக்கும் நிலைமை இல்லாமல் தூங்கும் போதே வாங்கும் மூச்சே சுழி மாறி போனாலும் போச்சு இப்படி பூலோகத்து மக்கள் எல்லாம் நிலைமை இல்லாம அழிஞ்சுக்கிட்டு வாராங்களே இத பிழைச்சமே குறைச்சு தாங்கன்னு சொல்லவும் சொன்ன போது அப்பந்தான் பகவான் பூமாதேவிக்கு சொல்லுதார். என்ன சொல்லுதாரு? ஏ அம்மா அம்மா பூமாதேவி, உன்னுடைய பிழைச்சமைய நானே வந்து மாத்தித்தாரேன். ஏ பூமாதேவி, பிழைச்சமைய நானே வந்து மாத்தித்தாரேன். இறைவா, அன்னைக்கு என்னை ஏமாத்தினீங்க, ஏமாத்தி விட்டிய. இன்னைக்கு என்னை ஏமாத்த முடியாது சாமி. அந்த பிழைச்சமை எப்படி குறைக்க போறீ எனக்கு தெரியாம என்று பூமாதேவி கேட்கவும் அப்பந்தான் பகவான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறாரு? ஏ அம்மா அம்மா பூமாதேவி, தில்லைவன களமதியில சிவனாக இருக்கவே சிவஸ்வரூபம் மாத்த போறேன், சுடலையாக பிறக்க போறேன், சுடலையாக நான் பிறந்தேன். சுடுகாடு காக்க போறேன், நான் பிறந்தேன். மாயான பூமியில கடவுளான பகவான் மாயாண்டியா நான் பிறப்பேன். நான் மாண்ட பிணம் திங்க போறேன், நான் பிறப்பேன். அம்மா அம்மா பூமாதேவி, கடவுளான பகவான் இடுகாடு தலமதியில முண்டமாக நான் பிறப்பேன். சாமியாக நான் இருப்பேன். நான் பிறப்பேன். கடவுளான பகவானோ பூமாதேவி முன்னால தக்கபடி பதில சொல்லி அந்த தேவிய அனுப்புவாரான். கடவுளுக்கு பயந்து போய் இந்த பூமாதேவியான வேலை பகவானுக்கு பயப்படுதா, பூலோக வருவாள அன்று ஜன வாக்கு படி பூலோகத்தி ஜமைகளெல்லாம் எங்க பூமாதேவி ஜமப்பா. பூமாதேவி
பயந்த பூமாதேவி பூமாதேவி உலகம் வந்தா பூமி பாரங்களை எல்லாம் ஜமந்தாள். அப்படி ஜமந்த காலத்தில் கடவுளான பகவான் பகவான் சொல்வாக்கை காப்பாற்ற பயந்திருந்தார். அமையோ அப்ப இடமிருந்த பார்வதி எழுந்தரித்து இறைவா பகவானே அந்த பூமாதேவி வருகைக்காக பூமாதேவி வருகைக்காக நீர் சுடுகாடு போப்பரியரு செத்த பிணத்தை காக்க போறோம் உண்மை தேவியா ஆகிய பார்வதா தேவி நானும் அமையா உங்களை விட்டு பிரியணும்மா ஒத்தையில இருக்க உங்களுக்கு சம்மதம்மா. நீங்க எடுக்கும் பிறவியிலே எனக்கு ஒரு பிறவி வேணும் என்று சிவபெருமான் முன்னாலே பராசக்தி வரம் கேட்க அப்பம் பகவானும் சொல்லுவா அம்மா அம்மா பார்வதி நம் ஐயான பூமியில மாயாண்டியா நாம் பிறந்தா எந்தனோட பக்கத்தில மையான பேச்சியாக நீ பார்வதியும் பிறக்கணுமே. பகவான் கூட சுடலையா பிறந்த மின்னா சத்தியே சிவகாமி நீ என்னுடைய பக்கத்தில் சுடுகாட்டு பேச்சியாக சத்தி வந்து பிறக்கணுமே அம்மா. சுடலையாக பிறந்தாள் நீ என் பக்கத்திலே இடுகாட்டு பேச்சியாகவும் நான் சுடலையா பிறந்தா சுடுகாட்டு பேச்சியாகவும் மாயாண்டியா மையானத்திலே பிறந்தமென்ன மையான பேட்டியாக அபகாரம் செய்ய வேணும். ஆண்டவா நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு பிறவி எடுக்க போறோமே சாமி. அப்படி நம்ம பிறவி எடுத்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு யாரு இருக்கா சாமி? படியளக்க பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. நீனும் நானும் நீர் சுடலையாக நான் பேச்சியாக ரெண்டு பேரும் போய் பிரிஞ்சு பிறந்தால் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படியளக்கிறதுக்கு யார் இருக்கா சாமி? அதற்கு நிலைமை என்ன விவரம் என்ன என்று பராசக்தி பகவான் கிட்ட கேட்டால் அவ கேட்டதற்கு பகவான் சொன்னாரு என்ன சொல்லுகிறார்? எம்மா பார்வதி பூமாதேவி வருகைக்காக ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன். நான் பொய் சொல்ல கூடாது. பொய் சொன்னா போஜனம் இல்ல கிடையாது. ஏதோ அந்த அம்மா பூமாதேவி பிணச்சம கூடிடுதுன்னா கூடின்னு வந்து சொன்னால் பிணச்சமைக்க வேண்ட ஒரு பொய்யை விட்டுட்டேன். இந்த அவதாரம் எடுக்க ஒரு நாள் ஆனாலும் ஆகும், ஒரு வாரம் ஆனாலும் ஆகும், ஒரு மாதம் ஆனாலும் ஆகும், 6 மாதம் ஆனாலும் ஆகும், இல்லன்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஆகும். அதுக்கு வேண்டி பூமாதேவிக்காக நம்ம உடனே பிறவி எடுக்க முடியாது. முடியாதும்மா. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் பார்க்கணும்ல. அவன் சொன்னாப்பல நம்ம பயப்படவா? பயப்படக்கூடாது. அதனால எடுக்க அவதாரத்துல என்னைக்கு நேரம் காலம் வருதோ அன்னைக்கு இந்த பூமாதேவி வருகையை காப்பாத்துவோம். இப்ப படைத்த மனுக்களுக்கெல்லாம் படியளக்க போக வேண்டியது இருக்குதம்மா. படியெடுத்து தாய் என்று பகவான் பராசக்தி இடத்திலே கேட்ட போது அந்த ஆதி பராசக்தியானவா பகவானுக்கு படி எப்படி அளந்து கொடுக்கா தெரியுமா? நாளே நல்லாதனை அளந்து நாதங்கையில் பேர் வாங்கி கொண்டு நாட்டுப்படி அளக்க வர உரிய நல்லாதனையட கைகோடு உடையவே வாங்கி கொண்டு
படியளக்க வருவாரா படியளக்க ஹரிராமன் தங்கை எம்பெருமாள் தங்கை படியெடுத்து கொடுத்த பராசக்தி பகவான் மேல் சந்தேகம் நினைக்கா ஐயோ என்ன சந்தேகம் நினைக்கா என்ன படியளக்க போறோம் சொல்லிட்டு போறாரு படியளக்க உண்மைகளை தெரிய வேண்டும் என்று ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடியான பிரம்மாண்ட நாயகி எல்லா உயிருக்கு இறையளக்கார ஏதும் தவறு பண்ணி வாராரா இன்னைக்கு இவரை பரிசை பண்ணி பார்க்க வேண்டும் என்று அடடே எம்பெருமான் தங்கையா யாரே எங்காலைக்காளா காலமக விதுவரத்தா சத்தி அழைப்பா என் மகனே வித்வாபரம் என் வார்த்தை சொல்ல கேடு கணவன் பகவான் படியளக்க போயிரு படியளக்க மன்ன வேற பண்ணி பார்க்கணுமே பண்ணி பார்த்ததில்லப்பா இன்னைக்கு ஒரு பொழுது ஒரு நாளியல் எல்லா உயிருக்கும் இறையளக்கார ஏது தவறு பண்ணி வாராரா என்று அவரை பரிசை பண்ணி பார்க்க வேண்டியது இருப்பதனால என் மகனே விதுவ பெருமாள் உன்னுடைய கையினால ஒரு காஞ்சரங்கம்பு வெட்டி கடையணுமே அலங்கார செப்பாக அலங்கரித்து கொடுத்திடுங்கோ அலங்கரித்து கொடுத்திடுங்கோ அலமக விசுவரும் தாயி சொல்ல தட்டா அரமக விசுவரும் காஞ்சரங்கம்பு வெட்டி சதர கடையுவார் கட்ட நல்ல சிமிழு போற அலங்கரித்தார் விசுவரும் அலங்கரித்த செப்பையும் தான் அம்மா கையில் கொடுப்பாரா அம்மா கையில் கொடுக்கும் போது அங்கு என்ன நடந்துதா முன்னா சித்தெரும்பு ஆனது அது பட்டினி அவருக்கு எண்ணு அழகியா இதுக்கு படி அளந்தா அளக்காம வாரா எல்லாத்துக்கும் உயிரிழக்கார இந்த சித்தெரும்புக்கு படி அளக்கார அளக்காம வாராரா என்று பரிசை பண்ணி பார்க்கணுமே தங்கையவனுக்கு தெரியாம சித்தெரும்ப பிடிப்பா இவனுக்குள்ள அளப்பாளா போட்டு விடிய இதற்கு தெரியாம சாவிய ஒழிக்கணுமே சித்தெரும்ப ஜெமினிலே அடைத்தால் திருக்கதவை
பூட்டி திருக்காணி சாவிய சாவிய சிவனுக்கு தெரியா இடத்துல இடத்தில் வைக்கணும் மறைக்கணும் மறைச்சு வைக்கணும் என்று திருக்காணி சாவியை தன்னுடைய முந்தியானி பட்டில சாவியை முடிந்தா சிவபெருமான் படி இழந்து காத்து சலித்து கைலைக்கு வருவண்ணா அமையா பெருமாள் தங்கையானவா பார்வதி கைலைக்குள் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அண்ணா நேற்று கால் மடக்காமல் குந்த முடியாமல் எறும்பு மேல் கவலையில அடலே கவலையே மவனம் கொண்ட பார்வதியோ அந்த கைலாசம் வருவார நடத்தலை பாத பூஜை கடவுளவர் வரவா அண்ணனுட தங்கைதான் விரத்தான் மன்னம் பகவானும் கண்டிட்டா கண்டதொரு சிவபெருமா பார்வதிட்ட கேக்குறா ஈஸ்வரிய ஈஸ்வரி பார்வதி இதனால் இதுவரைக்கும் பகவான் ஆமா படிகளந்து வந்தால் பகவானுக்கு பாத பூஜை நடத்தி முடிப்பிய அம்மா இன்னைக்கு பகவான் வரும் வேளையில் பகவான் பூஜை முடிக்காமல் பகவான் பாதம் தொட்டு கழுகாமல் ஏன் இந்த கண்ணீரும் கவலையுமாக இருக்க ஏன் அம்மா ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கிய ஏன் இந்த சோதனை என்று ஆண்டவன் கேட்டார் ஆதிபராசக்தி அதுக்கு பதில் அளித்தாள் இறைவா இதனால் இதுவரைக்கு எங்க போனிய எங்க வாரிய சாமி எனக்கறிய சொல்லுங்கள் என்று ஈஸ்வரியால் கேட்ட போது
ஆண்டவன் கேட்கவும் கேட்டபோது ஆதி பராசக்தி இறைவா பகவானே எல்லா உயிருக்கும் இறை இழந்தீர்களா அளக்காம வாரியலா குறை வச்சு வாரியலா அதனுடைய உண்மை என்ன தத்துவம் என்ன ஞானம் என்ன என்ன சுவாமி சத்தியான பார்வதி கேட்கவும் கேட்டபோது ஆண்டவன் பகவான் சொல்லுதா என்ன சொல்லுதாரு அளந்த படியை கொண்டு கொண்டு போய் அவனிகட உலகம் ஆமம்மா 14 உலகம் 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 84 கோடி தீபத்துக்கல்ல இறை இழந்து வாரே 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 நம்மோ என்ற ஆண்டவன் உண்மை சொன்னார் இந்த உண்மையை கேளாத பார்வதி ஏ ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே படியளந்த உண்மை என்னுடைய இடமதி சித்தெரும்பு ஆனது பட்டினியாய் இருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியளா அதை எனக்கறிய சொல்ல வேணும் தவறும் செய்யலமோ அப்படி உனக்கு என் சந்தேகம் என்ற ஆதிபராசக்தி இடத்தில் ஆண்டவன் சொல்லுதார் ஆண்டவன் கேட்ட போது அம்மையா அப்ப நாம் பராசக்தி சொல்லுதா என்ன சொல்லுதா ஆண்டவனே பகவானே படியளந்த உண்மையான அது என்னுடைய இடமதில அது சித்தரும்பு ஆனதுதான் அது 8 நாள் ஒரு வாரம் பட்டினியாய் இருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியளா அதுக்கு படி அளந்தியளா அவள் காட்ட சாமியும் சொல்லு எறும்புக்கும் படி அளந்த இதழுக்கும் படி அளந்த தேரைக்கும் படி அளந்த தாயார் கருப்பத்துக்கும் படி அளந்த அந்த முட்டைக்கு குஞ்சி குந்தா படி அளந்து வார அளந்த படியில தவறு ஒண்ணு இருக்கா சந்தையா இருக்குமா அழைச்சி வச்ச எறும்பப்போ அண்ணா சத்தி போய் பாரடி பகவான் சொல்ல நம்ப பரராமன் தங்கதான் இருக்காணி ஜாவிய சத்திதா எடுப்பா தீனி போட்ட தரப்பா செப்புக்குள்ள இருந்தையே ஈஸ்வரிக்கு முன்னா சித்தரும்பு ஆனதுதான் தெரியறிதி கவிக்கோ ஆதி ஜுவல தூள வருகுதையோ தூள தூள
எறும்பு எறும்பு இன்னை ஈஸ்வரிக்கு என்ன தத்துவம் காட்டுது தெரியுமா? அடடே சித்தெரும்பு கூட்டமல் திங்க மட்டும் திண்ணரு திங்க முடியாமலும் கக்கீரு முண்ட மட்டும் உண்ணரு முண்டா முடியாமலும் கக்கீரு கண்டாள பார்வதியா. ஹலோ, கன்னியாக்கார பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்துக்கு வரவும். இருந்தாலும் சிவன் அறிய மாயம் இல்ல, அரைக்குலை இருந்தாலும் மறுநாள் அறிய மாயம் இல்ல. இந்த பார்வதி செய்த குற்றத்துக்கு பகவான் இங்க பொறுத்தாக வேணும் என்று அந்த பகவான் கிட்ட என்ன கேட்கா தெரியுமா? பார்வதி நம்ம அண்ணனுக்கு பாவம் செய்த பாவத்தை தீக்கணுமே, ஒரு மதள வர எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் கணவனுக்கு கர்மம் செய்த கர்மத்தை தீக்கணுமே, ஒரு கை குழந்தை எனக்கு வேணும், எனக்கு வேணும். நம் பூமனுக்கு பாவம் செய்த பாவத்தை தீக்கணுமே, ஒரு பிள்ளை வரம் எனக்கு வேணும், எனக்கு வேண்டும். ஆதிபராஜத்தி மன்னன் பாவம் போக்கணுமானால் மதள வரத்தால் போக்க முடியாது, முடியாதம்மா. கணவனுக்கு பாவம் செஞ்சால் கை குழந்தையால் போக்க முடியாதம்மா, முடியாது பார்வதி. உனக்கு 2 மக்களை தந்தேன், தந்திருக்கேன். மூத்த மகன் ஆதிமூலம், இளைய மகன் வேல்முருகன். மூத்த மகன் தாயை போல் பெண் காட்டி சந்திக்கு போயிட்டான், போயிருக்கிறான். இளைய வேல்முருகன் ஞான பழத்துக்கு ஆசைப்பட்டு பழனியில் கோமண ஆண்டியாக போயிருக்கான். அதனால பார்வதி மதலை வரத்தை கேளாது என்று பகவான் சொன்ன போது அப்ப பராசக்தி பகவான் கிட்ட கேட்க, அண்ணம் அண்ணன் எல்லா குழந்தை மன்னன் இல்லா குழந்தையாக மதலையாக தர வேணும், கனவை இல்லா கை குழந்தையாகவும் கொடுக்க வேண்டும், புருஷன் இல்லா புத்திரனாகவும் தர வேண்டும், கொண்டவன் இல்லா குழந்தையாகவும். ஐயோ, இப்படி பகவான் இடத்தில் கேட்கவும் கேட்ட போதே அப்ப பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுறாரு? மன்னன் இல்லாத பிள்ளை மலம் உண்டமாயிருக்கும், இருக்கும். பூமன் சேராத பிள்ளை பிணமுண்டமாக இருக்கும். கனவை இல்லா குழந்தை கல்லு குழவியாயிருந்தாலும் இருக்கும். அதனால் மன்னன் இல்லா பிள்ளை கேளாத என்று பகவான் சொன்னாரு. பராசக்தி கேட்க, எனக்கு ஆபத்துக்கு உதவும்படி ஆபத்துக்கு உதவும்படி ஒரு ஆளப்பிள்ளை வேணும் ஜாமி. அப்படி ஆளப்பிள்ளை கொடுக்கலையான உங்க தத்தி பார்வதியா முடிப்பேன் வரம் தரலையான மடிய போறேன், ஆளப்பிள்ளை அக்கினிய வளர்க்க போறேன், நான் அக்கினியில இறங்க போறேன். பகவானுக்கு முன்னா பார்வதியா சொன்ன போது கடவுளான பகவான் கனவை இல்லா குழந்தையத்தான் கடவுள் அவர் சொல்லுவா. சத்தியே பார்வதி மன்னன் இல்லா பிள்ளைக்கு மத்தியான மதியம் போல மதியம் ஊட்டி நேரம் போல யமுனா நதி ஆத்தில மாரளவு தண்ணி முங்கி முழுகணும் மாடி மாத்துடி தின்னாற்றி காப்படி கையிலுக்குள்ள வருவையானா ஈசான மூலை 132 தூண் இருக்கு. 32 தூணில முத தூணு தங்க தூணு நடுவில் தூண்டாமணி விளக்கு சுடரு வெட்டி எரியுதம். சத்தி பார்வதி அடங்க
துண்டாத மணி விளக்கு ஆகாயம் எரியும் மணி விளக்கு முன்னால் மதியம் போல மதிய உச்சி நேரத்தில் கால ரெண்டு மண்டி போட்டு மடியத்தான் ஏந்தடும் மன்னனத்தான் மன்னவன வருந்தனும் எதுக்கு ஆண்டவன் பகவான் சொன்ன போதே அதை சத்தி பார்வையாதே அந்த ஆளம் சொல்ல நம்பு முங்கி முழுகு தீர்த்தமடி மாத்துடுது கையிலக்குள்ள வருவாள அந்த ஆயிரங்கள் மண்டபத்தில் 132 தூணிலையோ அந்த முகத்துணி தங்க துணி தங்க துணி நடுவிலதான் துண்டாத மணி விளக்க மணி விளக்க சுடரு விட்டு எரிய கண்டா ஒளிவு முன்னால கால ரெண்ட மண்டி போட்டா அந்த மடியேந்து நேரம் தானே அது மதிய உச்சி நேரம் போல மணி விளக்கு பொரியதுதான் சத்தி மடியில விழுகுதையா சுடர் ஒளிவு பொரியதுதான் அதே பொரியது 3 சுடராக விழுகுதையா எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்துக்கு வரும்படி விழா கோமரத்தால் அழைக்கிறார் கூட்டி பிடிப்பாள குழந்தையா நினைப்பாள அந்த மதலையா நினைப்பாள அண்ணா நினைப்பா அண்ணம் அடிய கட்டுவாள அந்த மணிப்பிள்ளை இல்லாம மலமுண்டமா இருக்குதையா ஏ பிள்ளையா இல்லாம பிணமுண்டமா இருக்குதையா கண்ணுமில்ல காதமில்ல வயிறு இல்ல காலும் இல்ல கையும் இல்ல யாகமா முண்டமாக முண்டமாக மடியில இருக்க கண்டா எஞ்சாமி பகவா பிள்ளவாரம் கேட்டதற்க பிளமுண்டத்தை தரலா மதளவாரம் கேட்டதற்க மலமுண்டத்தை கொடுக்கலாம் ஏ கடவுள பகவா பிள்ளையாக்கி கொடுத்துடுங்க பிள்ளையாக பார்க்க பிள்ளையாக்கி உனக்கு தந்தேனானா நாள ஒரு காலத்தில பிள்ளையாக இருக்க மாட்டான் பணத்துக்கு ஆசாமா மகனாக கேட்டையானா மகனாக இருக்க மாட்டான் மாயானம் போவனம்மா போவனம்மா ஏ மாண்ட பெணா போவனம்மா
இருந்தும் பிள்ளை உனக்கு தந்தே நானா ஈஸ்வரிக்கு உதவ மாட்டான் இறந்த பிள்ளை கலப்பா மகனாக கேட்டையான மகனாக உனக்கு தந்திருவேன் நாள ஒரு காலத்தில மாதா பாலே குடிக்க மாட்டான் ஆண்ட பிணத்தை ஏற்படைச்ச மகனுக்குத்தான் பேரு ராமன் கொடுத்துடுங்க ஆதிபராசக்தி பகவான் முன்னால பேர் கேட்கவும் அப்ப தொடர் வழிவில் பிறந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கா தெரியுமா தொடர் வழிவில் பிறந்ததால ஏ தடியம் பெட்டி சுடலா ஐயா பிறந்ததால மணிவிளக்கில் பிறந்ததால அம்மா பிறந்ததால ஏ தடியம் பெட்டி மாயா பிறந்ததால முண்டனாக பிறந்ததால நீ பிறந்ததால ஏ தடியம் பெட்டி முண்ட சுவாமியே பிறந்ததால மதியான மதியாச்சா ஏ தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் மதிய உச்சி நேரம் மதியாச்சா மையாரம் போகு நேரம் ஏ தடியம் பெட்டி சுடலா ஐயா ஐயா ஆண்ட பிள்ளை போகு நேரம் தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் மதியான மதிய ஐயா மதிய உச்சி நேரம் ஐயா ஓ தடியம் பெட்டி மாயாண்டி வேலையப்பா ஏ தடியம் பெட்டி சுடலா ஐயா ஏ சுடலா ஐயா நீ வேட்டையாடு வேலை ஐயா பூலுடையார் வாசலில ஏ அவசி மகன் தவசிநாதன் ஏ தவசிநாதன் ஏ அண்ணாவே தவசிநாதா ஏ மாயாண்டி சுடலையும்மா ஏ சுடலையும்மா சக்கரவர்த்தி முண்ட சுடலையும்மா உனக்கு மத்தியால நல்லா மதிய ஐயா மதிய உச்சி நல்லா ஞாரா ஐயா ஏ தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் சுடுகாடி உச்சி நல்ல மதியாச்சா ஏ சுடல மாடா நீ வேலை கொள்ளு மதியாப்பா சுடுகாடு தலமதில தலமதில எட்டு மாத்த சூலியவா இறந்து மேல
தடியம்பட்டி சுடலைக்குத்தான் நீ மாயானம் போகு நேரம் நீ போகு நேரம் நீ மாண்ட பிணம் போகு நேரம் அண்ணாவி சுடலைக்குத்தான் எல்லாவரும் போகு நேரம் சுட்ட பிணம் திங்கி நேரம் சக்கரவர்த்தி முண்ட சுவாமி மத்தியான வேலையாச்சா அதிக உச்சி நேரம் ஆச்சா நீ மாயாலம் போகு நேரம் ஏ முண்ட சுவாமியே நீ மாண்ட பிணம் போகு நேரம் மாயாண்டியே முண்ட சுவாமியே நல்ல மதியாப்பா கொல்ல போடு மதியாப்பா தடியம்பட்டி சுடலமாடா நல்ல வரைஞ்சு கட்டி அருங்கச்ச துங்கல் வச்சு நல்லடமும் கொல்லாமா தடியம்பட்டி மாயாண்டி தடியம்பட்டி முண்டசுவாமி சுடலிருந்த பெருமாளா பிரம்மசக்தி பேச்சியுமா மன்னனுமா பூமாதேவி பெத்தம்மவா பொன்னமுத்தை இழப்பனா பலவேத காரணமா அலங்காத முத்து வீர ஐயம் பந்தி தேவாதைகள் ஆவாளே போடுதையா தேவாதையா தடியம்பட்டி சுடலைக்குத்தான் தடியம்பட்டி சுடலையா நீ தெல்ல வரம் போகு நேரம் குட்ட வேணும் போகு நேரம் தடியம்பட்டியா சுடலைக்குத்தான் ஆயாரம் போகு நேரம் ஆண்ட பிணம் போகு நேரம் வேலையாச்சியா சுடலாயா சுடலமாடா விளையாடு நேராஜா விளையாடு நேராஜா சுடமாடா ஐயாரம் போகு நேரையா சுடலாயா சுடமாடா மாண்டமிழம் திங்கிறாரா மாண்டமிழம் திங்கிறாரா சுடலாயோ சுடமாடா இடகாடி போகு நேரம் தடியம்பட்டி சுடலைக்குத்தான் நீ இறந்த பிணம் போகு நேரம் வேலையது தவறுதப்பா சுடலைக்குத்தான் வேட்டையாடும் மத்தியான மதியாச்சா அதிகப்பட்டி சுடலைக்குத்தான் மதியாச்சா உள்ள போடு வேலையாச்சா அலங்காத சுடலையுமா அலங்காத முண்ட சுவாமி மத்தியான மதியம் போல மதிய உச்சி நேரம் போல ஐயம் பண்ணி கூட்டத்தினா
மாடி போகுனாரம் ஏ தனிய மாட்டி சொல்லலாம் இல்ல வேணாம் போகுனாரம் யாழையாரு யாழையப்பா ஐயா வர குடலையா ஐயம் பட்டி வாசலில ஐயம் பட்டி மாயாண்டி சல்லடம் கொல்லாமோ தாமர கவனியழக ஐயம் பட்டி குடலையுமா ஏழமணி மல்லையம்மா சல்லடமா ஐயம் பட்டி மாயாண்டி முன்னில குல்லாமா ஐயம் பட்டி மாயாண்டி சச்சாமரிஞ்சி கட்டி அரங்கச்ச துங்கள் வச்சி ஜாத்தி மாவ மாயாண்டி மையாறு பாம்புவானா மாண்டபன சிங்கப்பானா ஐயம் பட்டி குடலையா வேலையப்பா குடலைக்கிட்டா வேட்டையாடு மதிய உச்சி மதியான வேலையப்பா அவதினாத தவதினாத அண்ணாவி சிவபெருமா அம்ம சத்தி ஆயாண்டி முன்னருமா பாவமான சுவாமியுமா பூமதேவி பெற்றமகன் அவேத காரணமா ஆயிரத்தெட்டு மாணனுக்கும் அண்ணாவி தலவாயா முத்தி வீரனானவனோ முத்தியான வேளையில ஆடுவாரம் பாடுவாரே ஆமாடி போடுவாரே ஐயம்பட்டி எல்லாவரம் போகுனரம் போகுனரம் சின்ன பிள்ளை யாரும் போகுனாரா ஐயம்பட்டி மாயாண்டி போகுனாரா ஐயம்பட்டி மாயாண்டி பிடம் திங்கிறாரா அவதி மகன்